திண்டுக்கல், நாமக்கல் போன்ற மாவட்டங்களை சார்ந்த கொரோனா வைரஸ் பாதித்து பாசிட்டிவ் என்று வரப்பட்ட 181 நபர்களும் சந்தேகத்திற்கு இடமாக 119 நபர்கள் ஆக மொத்தம் 300 பேர் அனுமதிக்கப்பட்டு தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருந்தார்கள். மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் தமிழக அரசும் கொடுத்த அறிவுரைகளின் பேரில் மருத்துவமனைகளில் பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள், தலைமை மருத்துவர்கள் சிறப்பாக பணியாற்றி இதுவரை கிட்டத்தட்ட 286 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள். இதில் பிறந்த குழந்தை முதல் 95 வயது வரை உள்ளவர்கள் அடங்கும். அந்த வகையில் இப்பொழுது வெறும் 14 நபர்கள் மட்டுமே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் திண்டுக்கல்லை சார்ந்த 6 பேர், நாமக்கல்லை சார்ந்த 8 பேர், மொத்தம் 14 நபர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தில் 42 கொரோனா வைரஸ் பாதித்தவர்கள் இன்று டிஸ்சார்ஜ் ஆகி சென்றிருக்கக்கூடிய ஒரு நபரோடு சேர்த்து இதுவரை அனைவரும் பூரண குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள் என்பதை அது மட்டுமில்லாமல் இந்த மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தலைமை மருத்துவர் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் அவர்களை நாம் மனதார பாராட்ட வேண்டும். அவர்கள் சிறப்பாக பணியாற்றி இரவு பகல் பாராமல் இந்த கொரோனா வைரஸிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பான ஒரு மருத்துவத்தை பார்த்து நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தமிழக அளவில் பேசப்படுகின்ற வகையில் சிறப்பாக பணியாற்றியதற்கு என்னுடைய சார்பிலும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் சார்பிலும் இங்கு சிறப்பாக பணியாற்றிய அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.